ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் வாங்கிட்டு குழம்பு வைக்கிறேன். அதுக்கு சிக்கனை நல்லா கழுவிட்டு அதில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி இதில் 2 விசில் வச்சுக்கிறேன். ஏன்னா இதில் நான் கொஞ்சம் இந்த தண்ணி எடுக்கணும். எனக்கு சிக்கன் வேக வச்ச தண்ணி அதாவது சூப்புக்காக. இப்போ இதை மூடி போட்டு 2 விசில் வச்சுட்டு இதில் நான் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியை நம்ம குழம்பு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கோல்டாக இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி தண்ணி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடரை சேர்த்துட்டு சாப்பிட்டோம்னா அந்த சளியெல்லாம் உங்களுக்கு முறிஞ்சு வந்துடும். இதனால் நான் இதில் சிக்கன் 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். ரொம்ப கம்மியாக சிக்கன் எடுத்து நம்ம இதுமாரி சூப் எடுத்தோம்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்ததுனால கொஞ்சம் நான் சூப் எடுத்துக்கிறேன். இது மிளகு போட்டு இதில் ஏற்கனவே உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டாச்சு. இப்படி சாப்பிடும்போது நமக்கு சளி பிரச்சனைலாம் கம்மியாகும். இப்போ நம்ம குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு மண் சட்டி போட்டு நல்லா எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுட்ரு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கலர் மாறின பிறகு இதிலே ஒரு வெங்காயம் நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா இதோட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனும் அந்த தண்ணியோடு இருக்குது. இப்போ இந்த ஒரு தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து வதக்கிப்போம். ஏற்கனவே சிக்கன் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் இருக்குது. இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். இதை மஞ்சள் தூளும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் இதை சேர்த்துப்போம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சிக்கன் தண்ணியை இதோட நம்ம சேர்த்துப்போம். சிக்கன் இது மிளகாத்தூள் போட்ட பிறகு தீயை கம்மி பண்ணி வச்சுக்கணும். தண்ணியை இதோட சேர்த்துறோம். நல்லா இது குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு மறுபடியும் இந்த சிக்கன் வேக வைத்த சிக்கனை அது பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனையும் இப்போ இதோட நான் சேர்த்துறேன். நான் இப்போ ஒரு பாதிக்கும் கம்மியாக தேங்காய், ஒரு 4 முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எடுத்துருக்கேன். கொஞ்சம் கசகசா 1 டேபிள் ஸ்பூன் இதை நான் அரைச்சி எடுத்துருந்துடுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டு பாருங்கள். சிக்கன் அதோட சேர்த்துறோம். ஏற்கனவே இது வெந்தது தான் சிக்கனு. இப்போ இந்த காரெல்லாம் ஏறணுங்கிறதுக்கு தான் இதில் நான் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். இப்போ இதோட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துட்றேன். இந்த மாதிரி செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இப்போ இது 2 நிமிஷம் கொதி வந்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துறோம். இப்போ சிக்கன் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.